ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டியான கிரேவிங்ஸை பூர்த்தி பண்ணிடலாமா? இன்றைக்கி திடீர்னு KFC ஸ்டைல் சிக்கன் சாப்பிட ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. அதான் நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாமே, நமக்கு தான் எல்லாம் கைவந்த கலையின்ட்டு ஃபஸ்ட் அதுக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு ஓட்ஸ் தான் கொஞ்சம் மெயின். ஓட்ஸை நான் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அது அப்படியே சேர்த்தோன்னா அது அப்படியே முழுசாக இருந்த மாதிரி இருக்கும். நான் அதனால் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக மைதா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், சில்லி தூள், உப்பு, அவ்வளோதான். நான் வேறு எந்த மசாலா வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும்தான். அது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தனியாக வச்சுடுச்சு. அப்புறம் ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அது கூட தான் நம்ம கொஞ்சம் மற்ற ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கணும். ஸோ மஞ்சள், லெமன், சில்லி தூள், உப்பு, இதுக்கும் தனியாக உப்பு சேர்க்கணும், இல்லைனா உப்பு கண்டிப்பாக உள்ளே இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் டேஸ்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் சில்லி தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டு, அண்ட் இதுக்கு மெயினாக தேவையானதே பட்டர் மில்க் தான். நம்ம தயிர் சேர்க்கக்கூடாது, இதுக்கு மோர் தான் சேர்க்கணும். ஸோ இதை போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். நமக்கு ரொம்ப எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ இது டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. பட் நான் ஒரு 15 minutes போல் தான் ஊற வச்சேன். அதுக்கப்புறம் இதுக்கு மெயினாக ஐஸ் கட்டி தேவை. முட்டையிலையும் டிப் பண்ணி எடுப்பாங்க, பட் அதை விட இது கொஞ்சமே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஐஸ் கட்டி இப்படி மூணையும் நம்ம தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த மாவில் ஃபஸ்ட்டு ஒரு டிப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஐஸ் கட்டிலையும் டிப் பண்ணிவிட்டு மறுபடி மாவில் டிப் பண்ணி கொடுத்தோன்னா நமக்கு டபுள் கோட்டிங் கிடைக்கிறதுனால அது ஓவர் கிறிஸ்பினஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி ஒரு வாட்டி. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் பழக்கம் காட்டிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இதை தான் செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா சில்லி சிக்கனை விட இது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி எங்களோட கிரேவிங்ஸை நாங்கள் எப்படி பூர்த்தி பண்ணியாச்சு. கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது நமக்கு இன்னுமே ஹெல்தி, ப்ளஸ் நம்ம செஞ்சோங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். நல்லா இருக்குன்னு சொன்னாலே நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஸோ இன்றைக்கி எங்களோட டின்னர் இது தான். நாங்கள் சாஸை வச்சு சாப்பிட்டோம். நீங்களும் மயோனீஸ் அப்படி எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த டிப்பை வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். எங்களுக்கு இன்றைக்கி சாஸே போதுமான அளவாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.